இறை வார்த்தைகள் வெற்றி தருமா? பிரைஸ் தி லார்ட். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் அளித்துவிட்டு தான் திரும்பி செல்கின்றன. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளும் அவை எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த செயலை செய்யாமல் வெறுமனே திரும்பி செல்வதில்லை என்று ஆண்டவர் ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் 10 மற்றும் 11வது இறை வார்த்தைகளில் இவ்வாறு கூறுகின்றார். சொல்லக்கூடிய ஆண்டவர் யார்? வானத்தையும் பூமியையும் தன் வார்த்தையால் உருவாக்கின ஆண்டவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டவர் நம் வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன் வார்த்தைகளின் மூலமாக சொல்ல இருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, எவ்வாறு மழை வந்தவுடன் வறண்ட நிலத்தில் செழிப்பு காணப்படுகின்றதோ அதே போல நம்முடைய வறண்ட வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் உலக வாழ்விலும் இறை வார்த்தைகள் செயலாற்ற ஆரம்பித்து விட்டால் அவை செழிப்பை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுதான் விவிலிய உண்மை. ஆனால் நாம் இதை அறியாமல் மிகவும் பிரச்சனைகளுக்குள்ளும் கஷ்டங்களுக்கும் நாம் உள்ளாகி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, உதாரணமாக ஆண்டவரின் பெயர் சமாதானத்தின் தேவன். நம் வீட்டில் சண்டை வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். உடனே நாம் எதிர்த்து பேசாமல் அந்த சண்டையை வளர்க்காமல் ஆண்டவரிடம், அப்பா, உங்களோட பெயர் சமாதானத்தின் தேவன். இதோ எங்க வீட்டில் ஒரு பெரிய சண்டை வர்றது மாதிரி மேகங்கள் எல்லாம் காணப்படுது. ஆண்டவரே, தயவு செய்து நீர் இந்த சண்டையை தவிர்த்து விட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடும் என்று நாம் ஆண்டவரிடம் பேசினோம் என்றால் வாக்கு மாறாத தெய்வம் அவருக்குரிய பாணியில் அந்த சண்டையை தவிர்த்து விடுவார் என்பதுதான் அன்பானவர்களே மிக மிக நிச்சயமான ஒரு காரியம். ஆம், இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் காண வேண்டும் என்றால் இறை வார்த்தைகள் நம் மனதில் காணப்பட வேண்டும், பொதிந்து காணப்பட வேண்டும். அந்த இறை வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில் நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டுமோ அந்தந்த சூழ்நிலைகளில் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் இறை வார்த்தைகளை நாம் சொன்னோம் என்றால் முழு மனதோடு, ஏதோ சொன்னோம் அப்படின்னு இல்லை, அது இல்லாம நிச்சயமாக இந்த இறை வார்த்தைகள் என்னில் நிச்சயம் வேலை செய்யும், அற்புதத்தை கொண்டு வரும், அதிசயத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு முழு மனதோடு நாம் சொன்னோம் என்றால் நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த இறை வார்த்தைகள் எந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இறை வார்த்தைகள் அடங்கி இருக்கக்கூடிய பொக்கிஷம் நம் கையில் இருக்கிறதே, விவிலியம் இருக்கின்றதே. அந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்றால் அந்த விவிலியம் என்ற அந்த பொக்கிஷத்தை திறந்து இறை முத்துக்களாகிய அந்த வார்த்தைகளை நான் எடுக்க வேண்டுமே. அது எப்பொழுது முடியும்? அந்த வார்த்தைகளை நாம் வாசித்தால்தான், விவிலியத்தை வாசித்தால்தான். ஆகவே அன்பானவர்களே, கடன் பிரச்சனையா, வியாதியா, ஒவ்வொன்றிற்கும் இதற்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று ஒன்று இறை வார்த்தையில் இல்லை என்று சொல்லவே முடியாது. உலகில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வாகிய இறைவார்த்தை விவிலியம் என்ற அந்த பொக்கிஷத்தில் கிடக்கின்றது, பொதிந்து கிடக்கின்றது. அன்பானவர்களை, நாம் அந்த வார்த்தைகளை எடுப்போம், நாம் ஜெயம் பெறுவோம். ஆமேன், ஆமேன். இதை செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடன் பிரச்சனையோ, வியாதி பிரச்சனையோ, மற்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்குரிய இறை வார்த்தைகளை தேடி கண்டுபிடிப்போம், அதை சொல்லுவோம்.
வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, நீர் வார்த்தையாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு நம்பி அந்த வார்த்தைகளை எங்களது வாழ்வில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நாங்கள் உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக நாங்கள் உபயோகப்படுத்தி வெற்றி பெறவும், அதற்கு தேவையான விவிலிய வாசிப்பில் நாங்கள் அப்பா இதோ அக்கறை கொண்டு ஆர்வம் கொண்டு உமது வார்த்தை விவிலியத்தை படிக்கவும், அதை நம்பவும், அதை செயல்படுத்தவும், அதிலுள்ள இறை வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் தேவையான விசுவாசத்தையும் அப்பா இதோ கிருபையையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.